ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கணம் தான் பார்க்க போறோம். தமிழ்ல இலக்கண பார்ட் தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இலக்கணத்துல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரப்போகுது. அதனால தான் நம்ம மோஸ்ட்லி வந்து இலக்கணத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல எல்லாமே தனித்தனியா நம்ம போட்டிருக்கோம். புக் பேக் கொஸ்டின் பிளஸ் வந்துட்டு இலக்கணம் தனித்தனியா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் அத பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரி ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து அப்படின்ற டாபிக் ஃபுல்லா முடிச்சாச்சு. 6ஆப்ல இருந்து 10ஆப்பு வரைக்கும் எழுத்து அப்படின்ற டாபிக் ஃபுல்லா முடிச்சுட்டோம். சொல் அப்படின்ற டாபிக் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கிய வகை சொற்கள் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 7த் புக்குல டெர்ம் 2ல இயல் 1ல இருக்கிற இலக்கணம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம எழுத்து முடிச்சாச்சு, சொல்லும் முடிச்சாச்சு. அப்போ இது என்னது? இலக்கிய வகை சொற்கள்னா அப்போ என்னது? ஆல்ரெடி நம்ம இலக்கண வகை சொற்கள் தான் பார்த்துருக்கோம். அப்போ இலக்கண வகை சொற்கள்னா என்ன? இலக்கிய வகை சொற்கள்னா என்ன? ஸோ இது என்ன ஒரு தனி கான்செப்ட்டா அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சொல்லுன்ற டாபிக்ல முடிஞ்சிருச்சு. பட் ஆனா வந்து டாபிக் இலக்கிய வகை சொற்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா இலக்கண வகை சொற்கள் வந்துட்டு என்னென்ன சொன்னோம்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இல்லையா? ஸோ இந்த 4 தான் சொல்லியிருந்தோம். அதுல பெயர்ச்சொல் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். பெயர்ச்சொல் எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம்னா, 6 வகை அப்படின்னு படிச்சிருந்தோம். அது என்னென்ன அப்படின்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு 6 வகை இருக்கு அப்படின்னு படிச்சிருந்தோம். தொழில் பெயர் தனியா படிச்சிருந்தோம். ரைட்டா? தொழில் பெயர்லே விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல் நிலை தொழில் பெயர், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்ன்னு 3 வகை படிச்சோம். ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இலக்கிய வகையில உள்ள சொற்கள். ஓகேவா? அப்போ இலக்கிய வகை சொல். சொல்லுனாலே என்ன சொல்லுவோம்? ஒரு எழுத்து தனியா நின்றோ, இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தந்துச்சுன்னா, அது சொல். இல்லையா? சொல்லுக்கு என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்னா, மொழி, பதம், கிளவி அப்படின்ற வேற வேற பெயர்களும் இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இலக்கண முறைப்படி சொல் வந்து எத்தனை வகை? 4 வகை இல்லையா? அது என்னென்ன அப்படின்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ இந்த 4 தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தது. இடைச்சொல், உரிச்சொல் தனியா படிச்சிருந்தோம். பெயர்ச்சொல் தனியா படிச்சிருந்தோம். இல்லையா? இப்போ இலக்கிய முறைப்படி சொல் எத்தனை வகைனா, அதுவும் 4 வகை இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேவா? இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேவா? இந்த 4 தான் இந்த இலக்கிய வகை சொற்கள். இலக்கண முறைப்படி சொல் எத்தனைன்னு கேட்டாலும் 4 தான். இலக்கிய முறைப்படி சொல் எத்தனைன்னு கேட்டாலும் 4 தான். ஓகேவா? ஸோ இதுல இயற்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஈஸியா படிச்ச உடனே புரியுது அப்படின்னா அது இயற்சொல். ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல. திரிச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா படிப்பாங்கல்ல. படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான், படிக்காதவங்களுக்கு வயசான ஆச்சிக்கோ, தாத்தாக்கோ, பாட்டிக்கோ ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யாது அப்படின்னா தெரியாது. ஈஸியா பொருள் வந்து விளங்காது. படிச்சவங்களுக்கு மட்டும் தான் புரியிற மாதிரி இருக்கும். இலக்கியத்துல இருக்கும். ஸோ அந்த இத தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு திசைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திசைச்சொல் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. திரிச்சொல். இன்னொன்னு திரிச்சொல்லே 2 வகை சொல்றாங்க. ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல், இல்ல பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு 2 வகை இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திசைச்சொல். திசைச்சொல் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ் லாங்குவேஜும் கிடையாது. வடமொழியும் கிடையாது. இது 2மே இல்லாம வேற ஒரு மொழிய நம்ம இப்ப கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அததான் வந்து திசைச்சொல்னு சொல்றாங்க. அது தமிழ் மொழியும் கிடையாது, வடமொழியும் கிடையாது. 2மே இல்லாத வேறொரு மொழிகள். வேற மொழியில இருக்கும். பட் ஆனா நம்ம தமிழ்ல இப்போ கரண்ட்ல பேச்சு வழக்குல நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திசைச்சொல்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வடச்சொல். வடச்சொல்னா என்ன அப்படின்னா, அது ஒண்ணுமே கிடையாது. வடமொழி சொல்ல தான் வடச்சொல். ஓகேவா? வடமொழி சொற்கள் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம தமிழ்ல. ஸோ அததான் வடசொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த வடச்சொல்லையே 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தற்பவம், தற்சமம் ஒண்ணு, தற்பவம் ஒண்ணு. அப்படி 2ஆ பிரிக்கிறாங்க. தற்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடமொழியில உள்ள சொல்ல நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, அது தற்சமம். தற்பவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அத நம்ம மொழிக்கு ஏத்த மாரி லைட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அவங்க வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம லக்குமி அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அத இன்டர்சேஞ்ச் பண்ணி, ஆனா மீனிங்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்ல, அத தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தற்பவம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இலக்கிய வகை சொற்கள் முடிஞ்சுச்சு இந்த டாபிக். ரைட்டா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நான் வந்து சுருக்கமா சொல்லிட்டேன். நம்ம இனி பிரீஃபா நம்ம புக்ல உள்ளத ஃபுல்லா ரீட் பண்ணி, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றத நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த நோட்ஸையும் படிச்சுக்குவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது டேஷ். ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல். சொல்லுக்கு வேற என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்னா மொழி, பதம், கிளவி. ஸோ இது எல்லாமே சொல்லு அப்படின்றதான் குறிக்கும். இலக்கண முறைப்படி சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாலும், இலக்கிய வகைப்படி சொல் எத்தனை வகைப்படும்னு கேட்டாலும் 4 தான். ஓகேவா? இலக்கண முறைப்படி அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய முறைப்படி அப்படின்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் டேஷ். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் என்னது? இயற்சொல். ஓகேவா? ஸோ இயற்சொல் பெயர், வினை, இடை, உரி இந்த 4லயுமே வந்துரும். இந்த சொல் வகை சொன்னோம்ல, இந்த 4லயுமே இந்த இயற்சொல் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அது வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸாம்பிள்ஸ் தான் மோஸ்ட்லி குடுப்பாங்க. ஒரு இத குடுத்து பெயர், திரிச்சொல் இதுல எதுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா இடை இயற்சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இல்லைன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள குடுத்துருவாங்க. நடந்தான். இது என்ன சொல்? என்ன இயற்சொல்? அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து எதையுமே விட்டுறக்கூடாது. ஓகேவா? வேற அவங்க அடிஷ்னலா கேட்டது கிடையாது. கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா எழுதிறலாம். பட் ஆனா எனக்கு புரியாது, எனக்கு இலக்கணமே தெரியாது அப்படின்றவங்க புக்ல இருக்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணாம, உங்களுக்கு தெரியலன்னா மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மண், பொன் இதெல்லாமே பெயர குறிக்குது இல்லையா? ஸோ அது பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான், சென்றான், போனான் இதெல்லாமே ஒரு செயல குறிக்குது. இல்லையா? அப்ப அது வினை இயற்சொல். அவனை, அவனால் இதுல என்ன வந்திருக்கு? இடைச்சொல் வந்திருக்கு. ஐ, ஆல் இந்த மாதிரி இடைச்சொற்கள் வந்திருக்கு. அது என்னது? இடை இயற்சொல். மாநகர், மானா என்ன? பெரிய நகர். ஓகேவா? ஸோ மாநகர். அப்ப இது என்னது? உரி இயற்சொல். நெக்ஸ்ட். கற்றோருக்கு மட்டும் விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன்ல இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் என்னது? திரிச்சொற்கள். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வங்கூல் அப்படின்னா என்ன மீனிங்? காற்று அப்படின்னு அர்த்தம். அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்றது அர்த்தம். சாற்றினான் அப்படின்னா என்ன மீனிங்? சொன்னான். ஓகேவா? உரு பயன் அப்படின்னா என்ன மீனிங்? மிகுந்த பயன். ஓகேவா? ஸோ இது வந்து பொருள் கூறு அப்படின்னு பொருள் தருகன்னு கேட்பாங்கல்ல, அதுல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுல இந்த கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. வங்கூல் அப்படின்னா என்னதுன்னா காற்று. ஓகேவா? அழுவம் அப்படின்னா கடல். சாற்றினான் அப்படின்னா சொன்னான் அர்த்தம். உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? காத்துன்னு சொல்லுவோம், கடல்னு சொல்லுவோம். பட் ஆனா நம்ம வந்து என்ன சொல்ல மாட்டோம்? வங்கூல், அழுவம் அப்படின்னு பேச மாட்டோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதுல இருக்கும்னா இலக்கியங்கள்ல மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இதத்தான் என்ன சொல்றாங்கன்னா திரிச்சொற்கள்னு சொல்றாங்க. ஓகேவா? அதிலேயே நம்ம என்ன சொன்னோம்? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெயர், வினை, இடை, உரிச்சொல் 4லயுமே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அழுவம், வங்கம். ஸோ இதெல்லாம் என்னது? பெயர் திரிச்சொல். ஓகேவா? ஸோ இதுல அழுவம் அப்படின்னா என்ன அப்படின்னா கடல்னு அர்த்தம். வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் இயம்பினான், பயின்றாள் இதெல்லாமே ஒரு செயலை குறிக்குது. அப்ப இது வினை திரிச்சொல். இயம்பினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சொன்னான்னு அர்த்தம். இயம்பினான்னா என்னது?
சொன்னான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அன்ன, மான இதெல்லாமே இடைத்திரிச்சொல். கூர், களி இதெல்லாமே உரித்திரிச்சொல். ஓகேவா? நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஈஸியா எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இலக்கியங்கள்ல தான் இதெல்லாம் என்ன செய்யும்? வரும். பேச்சு வழக்குல இருக்காது. நெக்ஸ்ட்டு திரிசொற்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். 2 வகைப்படும். திரிசொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாமே திரிச்சொற்கள் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன மீனிங்னா கப்பல்னு தான் அர்த்தம். ஓகேவா? வங்கம், அம்பி, நாவாய் இது வந்து சும்மா எக்ஸாம்பிளா ரீட் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது வந்து பொருள் தருகையிலையும் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. வங்கம், அம்பி, நாவாய் இது எல்லாத்துக்கும் என்ன மீனிங்னா கப்பல் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் என்ன மீனிங்கு? எல்லாத்துக்குமே கப்பல் அப்படின்ற ஒரே பொருள் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதழ். இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. அப்ப இது என்னது அப்படின்னா பல பொருள் தரும். இதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே பொருள் தர்ற பல திரிச்சொல் இது. இது வந்து பல பொருள் தரும் ஒரு திரிச்சொல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஷ்ன்னு கேட்கலாம். அது திசைச்சொல். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இல்லை. எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் இது எல்லாமே தமிழ் சொல் கிடையாது. ஓகேவா? இதே இது வடமொழி சொல்லும் கிடையாது. ரைட்டா? சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா ஏதாவது ஒன்று பண்டிகை இல்லை ரயில் ஏதாவது ஒன்று கொடுத்து இது என்ன சொல் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல இயற்சொல், திசைச்சொல், திரிச்சொல், வடச்சொல்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து என்ன தெரியும் அப்படின்னா இயற் சொல்லோ இல்லை நம்ம திசை சொல்லோ இல்லை வடச்சொல்லோ ஏதோ ஒன்றா போட்டுறக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு என்ன கிடையாது? வடமொழி சொல்லும் கிடையாது, தமிழ் சொல்லும் கிடையாது. ரைட்டா? சாவி, சன்னல், பண்டிகை, ரயில். ஓகேவா? நெக்ஸ்ட் முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி அப்படின்னு என்ன அர்த்தம்? கிணறு அப்படின்னு அர்த்தம். பெற்றம் அப்படின்னா பசுன்னு அர்த்தம். இந்த சொற்களும் திசை சொற்கள் தான் சொல்றாங்க. அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பாண்டிய நாட்டை தவிர்த்து, ஓகேவா, நம்மளுடைய பாண்டி நாட்டை தவிர்த்து பிற இடத்துல பேசியிருப்பாங்க இல்லையா? அங்க பேசுனா அந்த சில சொற்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அதையுமே திசை சொல்லுன்ற லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. தமிழ் சொல்லா சேர்க்கல. ஓகேவா? இதுக்கெல்லாம் பொருள் தருகன்னு கேட்கலாம். கேணினா கிணறுன்னு அர்த்தம், பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஷ். வட சொற்கள் இது ஈஸி தான். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா வட சொற்கள். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். ஸோ இதெல்லாமே வடமொழி சொற்கள். ஓகேவா? கமலம் இது என்ன சொல் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? படிச்சுக்கோங்க. வட சொற்கள் எத்தனை வகைன்னு கேட்கலாம். 2 வகை. அது என்ன படித்தோம் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? தற்சமம், தற்பவம். ஓகேவா? வட சொற்கள் எத்தனை வகை? 2 வகை. அது என்ன? தற்சமம், தற்பவம். ரைட்டா? ஸோ அதில் கமலம், அலங்காரம் அப்படின்னு வடமொழியில் இது இருக்கு. அதை நம்ம என்ன செய்வோம்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். கமலம், அலங்காரம் இது அப்படி அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் தற்சமம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எடுத்துக்காட்டு இதை படிச்சுக்கோங்க. கமலம், அலங்காரம் இதை கொடுத்துட்டு தற்சமமா தற்பவமான்னு கொடுக்கலாம். இல்லை சரியா தவறான்னு கேட்டுடலாம். இது வந்து தற்சமம் இல்லை தற்பவம் சரியா தவறா சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அதனால அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லக்ஷ்மி அப்படின்றத என்ன எழுதுறோம்? லக்குமி அப்படின்னு எழுதுறோம். விஷம் அப்படின்றத விடம் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களால் அதை மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் தற்பவம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சரியா தவறால கேட்கலாம். ஒண்ண குடுத்துட்டு இது தற்சமம், இது சரியா தவறா? இது தற்பவம், இது சரியா தவறா? அப்படின்னு கேட்கலாம். மேக்ஸிமம் புக்ல இருந்து தான் வரும். அதனால புக்ல இருக்கிற எந்த எடுத்துக்காட்டுமே விட்டுறக்கூடாது நீங்க. ஸோ இலக்கிய வகை சொற்கள் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. சொல்லுன்ற மொத்த டாபிக்குமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது நமக்கு. ஓகேவா? ஸோ இலக்கண முறைப்படி, இலக்கிய முறைப்படி 2க்குமே 4 வகை இருக்கு. அது என்னென்னன்னு பார்த்தோம். ஸோ அது எது எதுல வரும்ன்னு பார்த்தோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நெறைய பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் எதையுமே விட்றாதீங்க. இதெல்லாம் தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இதோடைய மீனிங் கேட்கலாம். பொருள் தருக அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அத படிச்சுக்கோங்க. இதே மாதிரி இதெல்லாமே பொருள் தருகையிலயும் கேட்கலாம். திசைச்சொல் இத குடுத்து, இது என்ன சொல்லுன்னு கேட்கலாம். திசைச்சொல்லா, வடச்சொல்லா அந்த மாதிரி கேட்கலாம். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், கேணி, பெற்றம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் குடுத்து என்ன சொல்லுன்னு கேட்கலாம். இதே மாதிரி கொஸ்டின் தற்சமம், தற்பவம் இதெல்லாம் வந்து சரியா தவறால கேட்க சான்ஸ் இருக்கு. கமலம், அலங்காரம், லக்ஷ்மி, விஷம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகேவா? இலக்கிய வகை சொற்கள் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயாச்சு. நம்ம 7th புக்ல 2வது டேர்ம்ல இயல்ல இருக்கிற இலக்கணம் தான் இலக்கிய வகை சொற்கள். அதுவும் முடிச்சாச்சு. எழுத்துன்ற டாபிக் ஃபுல்லா முடிஞ்சது. சொல்லுன்ற டாபிக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயாச்சு. இலக்கண வகை சொல்லும் முடிஞ்சது. இலக்கிய வகை சொல்லும் முடிஞ்சுச்சு. ஸோ ஓகேவா? ஸோ அடுத்ததுல வந்து நம்ம வேற டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்க்கல, படிக்கல அப்படின்றவங்கள நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல நாங்க போட்டிருக்கோம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. படிக்காதவங்க அதையும் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் புக்க வந்து அப் டூ பாட்டம் ரீட் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நோட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால ஒரு கொஸ்டின் கூட விட்டு போகாது. அதனால நீங்க தாராளமா இத படிச்சுக்கலாம். ஸோ இதுல புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதையும் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். ஃபர்ஸ்ட் ஒன் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். எல்லாருக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் இயற்சொல் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்றது என்ன? பல பொருள் தரும் ஒரு சொல். அது எதுல வரும்? திரிச்சொல்லுடைய ஒரு வகை தான் அது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம் அண்ட் தெலுங்கு. ஸோ வடமொழின்னு சொல்றது என்னது? சமஸ்கிருதம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக. இதுல இயற்சொல் எது? சோறு அப்படிங்கிறதா என்னது? இயற்சொல். திரிச்சொல். திரிச்சொல் எது? அழுவம். அழுவம்ன்றது படிச்சோம் இல்லையா? திசைச்சொல் எது? பெற்றம். வடசொல் எது? ரத்தம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இது புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின். இதுல வந்து இயற்சொல் வந்து சோறு, திரிச்சொல் வந்து அழுவம். அழுவம் அப்படின்னா என்ன மீனிங்னு படிச்சோமா? அழுவம் அப்படின்னா என்னது? கடல். அழுவம்னா என்னது? கடல் அப்படின்றது மீனிங். இதோட சேர்த்து அந்த மீனிங்கையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திசைச்சொல். திசைச்சொல் என்னது? பெற்றம். பெற்றம்னா என்ன சொன்னோம்? பசு. பெற்றம்னா பசு. வடசொல் என்னது? ரத்தம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. புக் பேக் கொஸ்டினும் பார்த்தாச்சு. ஓகேவா? புக் இல்லை அப்படின்றவங்க இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கு ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்த இலக்கணம் வந்து ஒரு பார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.